கேள்வியை நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எஃப் ஆஃப் எஃப், அதாவது எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் எப்படி எழுதுறது பாருங்கள். எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப்னா எப்படி எழுதுவோம்னா எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ளேயே எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம சப்ஜெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா, அந்த எக்ஸுக்கு பதிலாக நாம் எஃப் ஆஃப் எக்ஸை போடணும் -1. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, x² -1 the whole square -1. ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், a² + b² -2ab அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ a²னா x² the whole square. அப்போ இங்கே என்ன கேள்வி, x⁴ ஆயிரும் இல்லையா, ப்ளஸ்ஸு b² 1, b-யை ஸ்கொயர் பண்ணுறேன் 1 -2 a-ஓட வேல்யூ x², b-ஓட வேல்யூ 1. எல்லாத்தையும் மல்டிப்ளேஷன் பண்ணோம்னா 2x² வரும் -1. இந்த +1 -1 என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். இதுதான் எஃப் ஆஃப் எஃப். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சுங்க. 3 இது இருக்குது. எப்படி அப்படின்னா எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப். அப்போ 3 இது இருக்கு இல்லையா. அப்போ இந்த 3 தான் நம்ம எப்படி போடுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் நமக்கு தெரியும், என்ன வந்துருச்சு, இங்கே x⁴ -2x². இதுதான் எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப். இந்த இதை இப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப்போட வேல்யூ நமக்கு என்னது, x⁴ -2x². அப்போ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, x² இருக்குல்ல, அந்த x² பதிலாக நம்ம இதை சப்ஜெக்ட் பண்ணணும். x⁴ -2x² the whole square -1. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய எக்ஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நாம் இந்த எக்ஸோட வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இங்கே கேள்வியாக தான் எஃப் ஆஃப் எஃப் இல்லை. இப்போ பாருங்கள், இதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இது a² + b² -2ab அந்த ஃபார்மேட்டில் வரும். இங்கே ஏவோட வேல்யூ x⁴ the whole square. அப்போ x⁴ 8 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து என்னது 2x² the whole square இருக்குது. அப்போ எப்படி மாறும், 4x⁴ மாறிச்சா, -2 ஏவோட வேல்யூ x⁴, பியோட வேல்யூ 2x². அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 2 2s are 4 -4 x² x⁴ அதோட வேல்யூ x⁴ -1. அப்போ இதோட வேல்யூ இதுதான். இங்கே கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எஃப் சச் தட் r → r. ஆர்னா ரியல் நம்பர், அதில் என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஜியோடதும் r → r, அதுலேயும் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். 1 2 3 5 10 எதுனாலும் போட்டுக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, டெஃபைன்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ x⁴ அண்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது x⁴. தென் செக் இஃப் எஃப் ஜி ஆர் 1 to 1. இதில் எஃப்பும் ஜியும் 1 to 1 இருந்தால் எஃப் ஆஃப் ஜியும் 1 to 1 தான் இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் நான் வந்து 1 to 1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நம்பரிலிருந்து இன்னொரு நம்பருக்கு தான் கனெக்ஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1ன்னு போடுறோம்னு வச்சுங்களேன், இதுக்கு 1ன்னு போட்டால் இங்கிட்டு நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். சரியா, அடுத்து 2ன்னு போட்டால் 2⁴ நமக்கு என்ன கிடைக்கும், 32. அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு வேல்யூவுக்கு ஒரு வேல்யூ தான் நமக்கு இருக்குது. அதனால் இது 1 to 1 ஃபங்க்ஷன். எது 1 to 1, எஃப் ஆஃப் எக்ஸும் 1 to 1, ஜி ஆஃப் எக்ஸும் 1 to 1. அப்போ எஃப் அண்டு ஜி ஆர் 1 to 1 1 to 1 இது ரெண்டும் 1 to 1 இருக்கும்போது அப்போ எஃப் ஆஃப் ஜி அதை நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஏற்கனவே நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் ஜினா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் பவர் 5. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸு அதுக்கு பவரில் நல்லா கவனிச்சுங்க, இந்த ஜி ஆஃப் எக்ஸை கொண்டு வந்து இதில் சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸு பவர் 5. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது எக்ஸ் பவர் 4 இருக்குது, பவர் 5. அப்போ வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது எக்ஸ் பவர் 20. எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ எக்ஸ் பவர் 20.